வீட்ல கொசு தொல்லை அதிகமா இருக்கா? குறிப்பா நம்ம ஈவினிங் டைம்ல கதவு தொறந்து வச்சா கொசு, சின்ன சின்ன பூச்சி, ஈ எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருதா? அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Amazonலேருந்து மஸ்கிட்டோ நெட் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 899. பாக்ஸில என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து ப்ரவுன் கலர் மஸ்கிட்டோ நெட் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு அதே கலர்ல வந்திருந்தது. சைஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கரெக்டான சைஸ்ல குடுத்துருந்தாங்க. அடுத்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் குடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு 2 வெல்க்ரோ டேப் குடுத்துருக்காங்கங்க. இது வந்து புஷ் பின்னு. இந்த புஷ் பின் பார்த்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டியில குடுத்துருக்காங்க. சூப்பரா இருந்ததுங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஸ்டாப்லர் பின் போடுவோம். அதுக்கு பதுவா தான் இந்த புஷ் பின்ன. நம்ம லைட்டா அந்த இடத்துல வச்சு அமுத்துனாவே நல்லா புடிச்சுக்குதுங்க அந்த வெல்க்ரோவ. இது வந்து நார்மல் வுட்டன் டோர்னா ஓகேங்க. பிவிசி டோர் அந்த மாதிரினா இது தேவையில்ல. நார்மலாவே பேஸ்ட் பண்ணா போதும் நல்லா ஒட்டிக்குது. சப்போஸ் குழந்தைங்க இருக்கு இழுத்துருவாங்க அப்படின்னா, இந்த புஷ் பின் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சைட்ல கட்ட 2 ஸ்ட்ராப் குடுத்துருக்காங்கங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஸோ நம்ம ஓப்பன்ல இல்லாம வேண்டாட்டி இத போட்டுக்கலாம். நம்மளுக்கு வெல்க்ரூ டேப் 2 குடுத்துருக்காங்கங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, டாப்ல ஒட்டுறக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, லென்த்ல ஒட்டுறக்கு. அதாவது விட்த்ல ஒட்டுறக்கு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு லென்த்ல ஒட்டுறக்கு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஃபுல்லா கம்மா இருக்கறனால எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா, ஓரளவுக்கு வெளிய வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். கம்மெல்லாம் வெளிய வந்திருந்தது. பட் நல்ல குவாலிட்டியா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரோல் வெல்க்ரூ டேப் வந்து லென்த்ல ஒட்டுறக்குங்க. நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியா மஸ்கிட்டோ நெட் குடுத்துருக்காங்கங்க. அதே மாரி மேக்னெட்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தது. மொத்தமாவே மேக்னெட் பார்த்தீங்கன்னா 32 இருக்குங்க இதுல. ப்ரவுன் கலர்னால டஸ்ட் அதிகமா தெரியாது. மெயின்டெயின் பண்ணுறதுக்கும் ஈஸியா இருக்கும். ரொம்ப லைட் கலர் எடுத்தீங்கன்னா, நீங்க அடிக்கடி எடுத்து கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாரி நம்மளுக்கு நல்ல ஏர் ஃப்ளோவும் இருந்ததுங்க. நல்லா பார்க்க வெளிச்சமாவும் இருந்தது. டார்க் கலர் யூஸ் பண்ணா உள்ள இருட்டா இருக்கும் அப்படிலாம் இல்லைங்க. நல்ல வெளிச்சமா இருந்தது. நம்மளுக்கு சைட்ல ஒட்டுறக்கும் இதுலயே ஸ்டிச் பண்ணி வந்துருங்க. ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. நான் சொன்னேன்ல இந்த டேப் வந்து வித்துக்குங்க. மேலே டாப்ல ஒட்டுறக்கு. எங்களுக்கு ஏற்கனவே சைடில் அந்த வெல்க்ரூ ஒட்டி இருந்தனால நாங்கள் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி ஒட்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒட்டுறப்ப அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. நல்லா ஒட்டிக்கும். லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டாவே போதுங்க. ஸ்டாப்லர் பின் தேவையில்லை. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டாப்லர் பின் போட்டு இதை அடிச்சிருந்தது. டேப்பில் நீங்கள் 2 தான் பார்க்கணும். அந்த பெருசாக இருக்கிறது வந்து மேலே டாப்பில் ஒட்டுறதுங்க. இது லென்த்துக்கு 2 சைடும் லென்த்துக்காக ஒட்டுறது. எனக்கு ஆக்சுவலாக ஒட்டியே இருந்தனால நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மட்டும்தான் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். எங்கெங்கே இல்லையோ அங்கங்கே மட்டும் ஒட்டிக்கலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒட்டுறப்ப அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டினா தான் உங்களுக்கு நல்லா ஒட்டும். ஜஸ்ட்டு நீங்கள் இதை மேலே வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாவே கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டா புஷ்பின் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா வீட்ல இழுத்து கழண்டுருமோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புஷ்பின் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா புஷ்பின் யூஸ் பண்ணாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. நாங்கள் ஒட்டிட்டோங்க. ஒட்டுறப்ப பார்த்தீங்கன்னா 2 கார்னர்லேயும் பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் அதை மட்டும் என்னால் காமிக்க முடியல. ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தா க்ளோஸ் பண்ணி. ஸோ ஏன்னா மேக்னெட் வந்து நல்லா க்ளோஸ் ஆயிடுது பாருங்கள். ஓப்பன் பண்ணுறக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணுறக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும் மேக்னெட் இருக்கிறனால. ஸ்ட்ராப் எப்படி போடணும்னா, வெல்க்ரூவை நல்லா எடுத்து விட்டு, இந்த ஸ்ட்ராப்பை உள்ளே விட்டு, நீங்கள் நல்லா இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கவும் நம்மளுக்கு நீட்டாக இருக்குங்க. நீங்கள் எடுத்து விட்ட இடத்த மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. 899க்கு செம்ம ஒர்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.